இந்த மின்துறையானது பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற இலவச மின்சார இணைப்பானது நீண்ட நாள் காத்திருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 பேருக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் குறைந்த மின்னழுத்த பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதாக இருந்தாலும், அதேபோல புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைப்பதாக இருந்தாலும் தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகிறது. தீபாவளி, பொங்கல் போன்ற சிறப்பு நாட்களில் உரிய பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வருடைய உத்தரவு. அதில் குறிப்பாக இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு 3 நாட்கள் தொடர் அரசு விடுமுறை இருந்தாலே சிறப்பு பேருந்து இயக்க வேண்டிய அளவிற்கு மக்கள் அரசு பேருந்தை பயன்படுத்துகின்ற நிலை வந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 2 முறை அது போன்ற சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அதேபோல் இந்த பொங்கலுக்கும் சிறப்பு பேருந்துகளுக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நேற்றை கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்தெந்த பகுதியை எந்த அரசு போக்குவரத்து கழகம் பயன்படுத்துவது என்ற கூட்டம் நடத்தி முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பயணிக்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து வசதி செய்யப்படும். அதேபோல் கூடுதல் பேருந்து வசதிக்கு தேவைப்படுகின்ற இடங்களில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து கடந்த 2 தீபாவளிகளாக நாம் பயன்படுத்தி வருகிறோம். அதுவும் பிரச்சனை இல்லாமல் சிறப்பான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த தனியார் பேருந்துகளும் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும். சிறப்பான வரவேற்பு. நம்ம இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே அந்த கோரிக்கை இருந்தது. அறிவிப்பு வந்த பிற்பாடு அது எப்பொழுது செயல்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வால்வோ பேருந்துகளை துவங்கி வைத்த பிறகு இன்றைக்கு சிறப்பான முறையிலே அது புக்கிங் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள். முதலமைச்சராக இருந்தவருக்கு எப்படி இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முந்தைய அவருடைய அம்மாவுடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலம் கடன் வாங்குகிறது என்றால் அந்த மாநிலத்திற்கு கடன் வாங்குகின்ற சக்தி எந்த அளவிற்கு இருக்கிறது, அதில் எவ்வளவு கடன் வாங்குவது என்பதுதான் ஒரு குறியீடு இருக்கிறது. ஒன்றிய அரசு அந்த குறியீடை வழங்கியிருக்கிறது. நாம் அந்த குறியீடுக்கு குறைவாகத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாங்கியிருக்கிறோம். இவர்கள் ஒப்பிடுகின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த குறியீடை தாண்டி வாங்கியிருக்கிறார்கள். அதே போல வாங்குகின்ற கடன் எந்த அளவிற்கு அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்யப்படுகிறது என்று இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எடப்பாடி அவர்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த பகுதியிலும் சாலை பிரச்சனை என்பது பெரும்பான்மையாக இல்லாத அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டை போன்று போக்குவரத்து வசதி கட்டமைப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதே போல் மின்சார கட்டமைப்பு இன்றைக்கும் பல மாநிலங்களில் 20%, 30% பகுதிகள், ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே மின்சாரம் வழங்கப்படாத பகுதிகள் இருக்கிறது. பல கிராமங்கள் மின்சாரம் பார்க்காத கிராமங்கள் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் எந்த கிராமமும் மின்சாரம் வராத கிராமமே இல்லை. எல்லா இணைப்புகளும் விண்ணப்பித்து உடனுக்குடன் வழங்குகின்ற அளவிற்கு தமிழ்நாடு இருக்கிறது. இப்படி எல்லா துறைகளிலும் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற போது கூடுதல் மக்கள் தேவைக்கும் கூடுதல் சேவைகளுக்கும் கடன் வாங்குவது என்பது அது இயல்பு. அந்த வகையில் தான் இந்த கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் வச்சது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அது அந்த பயன்பாட்டிற்கு அந்த பெயர் நீளமாக இருக்கிறது என்று ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே எடுத்து விட்டார்கள். இந்த போராடுகின்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை ஜெயலலிதாவை பேசுவதில்லை. ஏதோ இப்போ மாற்றினது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள். தேவைக்கு ஏற்ப தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும்.